எல்லாம் வல்ல இறைவனின் பொற்பாதங்களை மனமொழி மெய்களால் போற்றி பணிகிறேன். இன்றைய காலை வேளை பிரார்த்தனை வகுப்பிலே கலந்து கொள்ளும் அனைத்து பங்களிப்பாளர்கள், பார்வையாளர்கள் மற்றும் நெறியாளர் தொடர் தொகுப்பாளர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவும் கடந்து போகும் அப்படின்னு ஒரு வாசகத்தை எல்லாருமே கேட்டிருப்பீங்க. இந்த இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிறது எல்லோருடைய வாழ்க்கையிலுமே வந்து செல்லக்கூடிய ஒரு தருணம்தான், ஒரு க்ஷணம்தான் என்று சொல்லலாம். அந்த கணத்தை நாம் கடந்து கொண்டு தான் வருகிறோம் அப்படிங்கிறத குறிக்கிறது மாதிரி இருக்கும். ஆனால் பொருள் பொதிந்த அந்த ஃப்ரேஸ் ரொம்ப அருமையாக ஒரு காலத்தில் யோசிச்சிருக்காங்க. அது நிலையாமை சிந்தனையிலிருந்து வந்த ஒரு ரீமேக் அப்படின்னு தான் சொல்லணும். இது எதுவும் நிரந்தரமில்லை என்ற அர்த்தம் அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு மக்கள் மாறுகிறார்கள், விஷயங்கள் மாறுகின்றன, நிலைமைகள் மாறுகின்றன, காலம் கடந்து, நாட்கள் கடந்து, வருடங்கள் கடந்து செல்கின்றன. சில நேரத்திற்கு மேல் அல்லது சில காலத்திற்கு மேல் எதுவும் நிற்காது. இன்னும் 100 ஆண்டுகளில் நாம் யாரும் உயிருடன் இருக்க மாட்டோம், இங்கு யாரும் தங்குவதும் இல்லை அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த இதுவும் கடந்து போகும் அப்படின்னு. அது ஒரு கோணத்திலே நாம் எடுத்துக்கொள்ளலாம். எந்த புயலும் இறுதியில் முடிவுக்கு வரும். புயல் அடித்தா கூட கண்டிப்பாக அது நின்று தான் ஆகணும். அது புயல் அடிக்கதே நம்ம அந்த தருணத்தையே நினைத்து கொண்டு இருக்க வேண்டியதில்லை. நம்ம கண்டிப்பாக அது நம்மை விட்டு விலகிவிடும் அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இரவு எவ்வளவு இருட்டாக இருந்தாலும் சூரியன் உதிக்கும். காலம் எவ்வளவு கடந்த காலம், அது ஓடும் நதியாகும் அப்படிங்கிறது தான் அவங்க முக்கியமாக குறிப்பிடுகிறார்கள் இந்த வாசகத்திலே. நமக்கு நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் அனைத்தையும் கடந்து செல்ல வேண்டும். அதனால் கெட்ட விஷயங்கள் நடக்கும்போது விஷயங்களை நம் இதயத்திற்குள் எடுத்து செல்ல வேண்டியதில்லை அப்படிங்கிறது தான் முக்கியமான கருத்து அதில் நமக்கு தரப்பட்டுள்ளது. நல்ல விஷயங்கள் நடக்கும்போதும் அந்த விஷயங்களை நம் தலையில் எடுத்து வைத்து கொள்ள வேண்டியதில்லை என்பதும் கூடுதலான தகவல் இதிலே. வெற்றி மற்றும் தோல்வி, தோற்றம் மற்றும் பேரழிவு இரண்டையும் ஒரே மாதிரியாக நடத்துங்கள். எல்லாம் மறைந்துவிடும், எல்லாம் தற்காலிகமானது, எனவே இதுவும் கடந்து போகும் என்றுதான் நாம் எப்போதுமே மனதில் வைத்து கொள்ள வேண்டும். என்னை பொறுத்தவரையில் இந்த நான் படித்துறந்த பெரியோர்களின் அறிவுரைகளின் அடிப்படையில் எந்த ஒரு நிகழ்வையும் கீழ்கண்ட 5 கோணங்களால் பார்ப்பதுண்டு. காரணமின்றி காரியமில்லை, எல்லாம் நன்மைக்கே, இதுவும் கடந்து போகும், எதிர்பார்த்தால் ஏமாற்றம், ஆசைப்பட்டால் அவஸ்தை. இதுக்குள்ளே தான் எல்லா சடத்துலேயும் இருக்கக்கூடியதை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா இந்த 5க்குள்ளே வந்துவிடும். இந்த 5 கோணங்களை சந்தோஷமாகவோ துக்கமாகவோ தரும் நிகழ்வுகளோடு பொருத்தி பார்க்கையில் எதுவும் பெரிதாக எந்த பாதிப்பையும் நமக்குள் உண்டாக்காது என்பதுதான் உண்மை. இதுவும் கடந்து போகும் என்ற வாக்கியம் எங்கிருந்து வந்தது அப்படின்னு ஒரு கேள்வி கூட எல்லாருக்கும் இருக்குது. எனக்கும் ஆரம்பத்தில் கேட்கும்போது நல்லா இருக்கே, இது யார்ப்பா சொல்லியிருப்பா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி தேடும்போது தான் தெரிந்தது. இது கிபி 8ஆம் நூற்றாண்டில் மத்திய கிழக்கில் இஸ்லாத்தில் சுஃபி அப்படின்னு ஒரு சிந்தனை, சுஃபிசம் அப்படின்னு சொல்லுவாங்க, சுஃபித்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க, அது தோன்றியதாக கூறப்படுகிறது. ஆனால் பின்பற்றுபவர்கள் இதை உலகம் முழுதும் இன்றைக்கு இருக்கிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். அதை பின்பற்றிய ஞானியரை சுஃபி என்பார்கள். அந்த ஞானியர்களை அவங்க சுஃபி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்போ நம்ம எப்படி ஜென் கதைகள் மாதிரி சுஃபி கதை அப்படிங்கிறது ஒரு ஃபேமஸ். இன்றைக்கி வேர்ல்டு லெவலில் எல்லாருமே அந்த கதையை எடுத்துக்கொண்டு அந்தந்த சனத்துக்கு ரொம்பவும் பொருத்தமான கதைகளை வழங்கியிருப்பார்கள் அந்த சுஃபி ஞானிகள் என்று தான் சொல்ல வேண்டும். சுஃபினாலே ஞானி தான், இருந்தாலும் நமக்கு தெரியறதுக்காக இஸ்லாத்தை சேர்ந்தவர்களாக சுஃபி ஞானிகள் அப்படின்னு தான் சொல்லுகிறார்கள். இறைவனை அடைய வழிகூறும் இஸ்லாத்தின் உள்ளார்ந்த பரிமாணம் இதுதான் என்று அந்த 8ஆம் நூற்றாண்டிலே ஒரு புதிதாக ஒரு இயக்கம் வந்தது. அதுதான் அந்த சுஃபிசம் அப்படின்னு சொல்லுகிறார்கள். அந்த சுஃபி ஒரு கதையை சொல்லுகிறார், அதுலேருந்து வந்தது தான் இந்த வார்த்தை என்று நமக்கு எடுத்து கூறுகிறார்கள். ஒரு அரசவையிலே அறிஞர்களிடம் அந்த மன்னன் சொல்லுகிறான், நான் எனக்காக ஒரு மோதிரம் செய்து கொள்ளப் போகிறேன். அந்த மோதிரத்தில் எப்போ எனக்கு டென்ஷனாக இருக்குமோ, அதாவது இக்கட்டான சூழ்நிலையில் நான் அந்த மோதிரத்தில் ஒரு வார்த்தையை பொதிக்கப் போகிறேன். அதை படித்தால் எனக்கு உதவக்கூடிய சுருக்கமான செய்தியை இதில் வைத்திருக்க விரும்புகிறேன். அப்படி ஒரு செய்தி வேண்டும் அப்படின்னு கேட்குறான் அந்த அரசன். பல முறை முயன்றும் அரசவை அறிஞர்களால் இக்கட்டான அந்த
கட்டத்தில் படித்தால் மன்னருக்கு உதவக்கூடிய ஒரு சுருக்கமான செய்தியை எவராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை என்றுதான் அன்றைய நிலவரம். அப்போ மன்னர் என்ன பண்ணுறாரு, ஒவ்வொருத்தராக கேட்டுட்டு வரும்போது, சரி வயதான ஒரு வேலையாள் தன்னுக்கிட்ட இருக்கிறார், ஒரு சர்வன் மெய்டு. அவரை ஒரு வேலையாளாகவே அவர் கருதுவதில்லை. ஒரு வயதான காரணத்தினால அவரை மரியாதையுடன் தன்னோட வைத்திருந்தார். அவர் அந்த வயதானவர்கிட்ட போய் இந்த மன்னர் கேட்குறார். அதற்கு அவர் ஒரு செய்தியை கொடுக்குறார். அப்போ அந்த செய்தியை கொடுத்து விட்டு, அந்த மோதிரத்தில் இதை எழுதிவிடுங்கள், ஆனால் இப்போது படிக்காதீர்கள், எப்போ உங்களுக்கு இந்த மாதிரி உண்மையிலேயே இக்கட்டான சூழ்நிலை வருகிறதோ அப்போது படியுங்கள் அப்படின்னு சொல்லி அதை கொடுக்குறார். அப்புறம் ஒரு வயசானவர் சொல்கிறாருங்கிறதுனால அந்த மோதிரத்தில் யார் அந்த தட்டான் செய்கிறாரோ அவர்கிட்ட அதை எழுத சொல்லி அதை அப்படியே உள்ளே வச்சு அந்த லேக்கட்டை மூடி வச்சுக்கிறாங்கன்னு சொல்லலாம். இந்த இக்கட்டான கட்டமும் அவருக்கு வந்தது. என்ன, அரசருக்கு பெரும்பாலும் இக்கட்டான கட்டம் அப்படின்னு சொன்னால் நாட்டின் மீது படையெடுப்பு. அந்த நாட்டின் படையெடுப்பில் அந்த போர் நடக்கிறது. அந்த குதிரையில் எல்லாரும் தாக்குகிறார்கள், இவர்கள் போராடுகிறார்கள். காலால் படைக்கு குதிரைப்படை, இந்த மாதிரி சண்டை நடந்து கொண்டே இருக்கிறது. சண்டை வலுக்க வலுக்க எதிரிகளின் பலம் கூடுதலாக தெரிகிறது. உடனே இந்த அரசரை கைது செய்து விடுவார்கள் என்றனோ அந்த அரசர் என்ன செய்கிறார், தப்பித்து ஒரு குதிரைகளை தப்பித்து காட்டு பகுதியிலே சென்று கொண்டு இருக்கிறார். ரொம்ப தூரம் வராரு, எல்லாரும் துரத்திக்கிட்டே வராங்க. எதிரி நாட்டில் அந்த அரசரை பிடிச்சாதான் அந்த வின் பண்ணதாக சொல்லப்படும் அப்படிங்கிறதுனால. ஏன்னா திருப்பி அவர் வந்தாராம் நமக்கு தொல்லையாக இருக்கும். அந்த ஆளை காலி பண்ணிட்டா வேறு அரசர்கள் இருக்க முடியாது, இல்லை நமக்குன்னு ஒரு ஆளை நியமித்துட்டு அங்கேருந்து சுரண்டி சாப்பிட்லாம் அப்படிங்கிறதான் அன்றைய காலத்தில் இருந்த ஒரு முறை. இன்றைக்கும் அது தொடர்கிறதுன்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி இருக்கும்போது அவர் அந்த காட்டு வழியில் செல்லும்போது ஒரு மலை முகடுக்கு வருகிறார் அந்த மன்னர். கீழே பெரிய பள்ளத்தாக்கு, என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்போ உடனே அந்த நேரத்தில் அந்த மோதிரத்தை ஞாபகம் வருது. அப்போ எடுத்து படிக்கிறாரு. இதுவும் கடந்து போகும் அப்படின்னு இருக்குது. ஏன்னா அப்போ ஒரு டென்ஸான சிச்சுவேஷன் அவருக்கு, ஒரு மனசில் ஒரு பதட்டம், என்ன செய்கிறது அப்படிங்கிறது புரியாத நேரத்தில் இது கொடுத்தோன்னே அவர் மனம் மாறுகிறது. சரி, இதில் என்ன நடந்தாலும் சரி நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு துணிச்சலை அவருக்கு கொடுக்குறது இந்த வாசகம், அந்த இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற வாசகம். அப்போ அவர் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் குதிரைகளை திருப்புறாரு. அவங்க இந்த மலை முகட்டு பக்கம் இவர் வந்ததை கவனிக்காமல் அந்த படைகள்லாம் வேறு திசையில் சென்று கொண்டு இருப்பது அவருக்கு தெரிகிறது. உடனே அவர் அந்த மலை முகட்டிலேருந்து திருப்பி ரிவர்ஸில் அந்த ஊருக்கு தெரியாமல் தலைவரவுலே இருந்து கொண்டு மறுபடியும் தன்னுடைய படைகளை திரட்டி அதே நாட்டை யார் ஆக்கிரமித்தார்களோ அவர்களை விட்டு விலக்கி அந்த நாட்டை விட்டு மீண்டும் அரசராகிறார் அப்படிங்கிறது தான் அந்த கதையிலே குறிப்பிடப்படுகிறது. அந்த வெற்றி விழாவை மீண்டும் அவர் கொண்டாடுகிறார். அந்த மாதிரி நம்ம மீண்டும் ஆட்சியை பிடிச்சிட்டோம் அப்படிங்கிறதுக்காக மீண்டும் கொண்டாடுகிறார். அந்த நேரத்தில் அந்த வேலையாள் வர்றாரு. அவர்கிட்ட சொல்கிறாரு, அரசரே, இந்த சூழ்நிலையிலும் நீங்களே அதை படிக்க வேண்டும் அப்படின்னு அவர்கிட்ட கேட்டுக்கிறார். அப்படியா, நான் தான் வெற்றி அடைஞ்சிட்டேனே, இப்போ என்ன இருக்குது, ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் தானே படிக்கணும் அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, ரொம்பவும் ஆரவாரமான ஆர்ப்பாட்டமான இந்த சமயத்திலும் நீங்கள் அதை படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் மறுபடியும் அதை படித்தோன்னு தான் அவருக்கு நினைவு வருகிறது, இரண்டும் வாழ்க்கையிலே மாறி மாறி வரக்கூடியது அப்படிங்கிறதை உணர்கிறார். ஆக நாம் எந்த ஒரு க்ஷணத்திலும் நமக்கு கிடைக்கக்கூடிய உணர்வை இல்லால் அரற்றமும் வேண்டாம், ஆர்ப்பாட்டமும் வேண்டாம் என்று கூடுவது தான் இந்த முதுமொழியின் முக்கியமான நோக்கம் என்று தான் அவர் எழுதியிருக்கிறார். அதிலேருந்து வந்தது தான் இந்த இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிறது. நம் வாழ்விலும் சரி, இந்த உலகத்திலும் சரி, ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு கட்டமும் நிலையற்றது என்று அர்த்தம் தான் இதற்கு. இது நிலையாமை சிந்தனை தான் அதனுடைய அடுத்த வடிவம் என்று தான் சொல்ல வேண்டும். எதுவும் நிரந்தரமில்லை, மாற்றம் தவிர்க்க முடியாதது, சுழன்று தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. நல்ல காலம் முடிவுக்கு வரும், எனவே தீய காலம் துவங்கும். இதனை அவசர்ப்பணி உற்சப்பணி, உற்சற்பணி அவசர்ப்பணி, இப்படி மாறி மாறி தான் நடந்து கொண்டே இருக்கும். அது பெரிய அளவுனா வரக்கூடிய கால மாற்றம். அது மேலே ஒவ்வொரு க்ஷணத்திற்கும் மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது தான் இந்த காலம். அந்த சூழ்நிலையை நாம் உள்வாங்குவது எப்படி, அதிலிருந்து நாம் எப்படி தப்பிக்க வேண்டும், அதை நாம் எப்படி தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு வாசகம் தான் இந்த இதுவும் கடந்து போகும். இன்று துக்கம் இருக்கும் இடத்தில் நாளை மகிழ்ச்சி இருக்கலாம், மகிழ்ச்சி இருக்கும் இடத்தில் துக்கமான மௌனமும் ஊடுருவலாம்.
மனிதன் தன் மனதை ஒருமுகைப்படுத்தினால் எதையும் தாங்கிக் கொள்ள முடியும் அப்படின்னு தான் அவர் சொல்லுகிறார் அந்த சுஃபி. வேற ஒன்றும் இல்லை. அப்போ நீங்கள் தியானத்தில் இருக்கணுங்கிறார். நல்ல நாளையை நம்பிக்கை தான் நம்மை தொடர வைக்கிறது. அது சொல்கிறது உங்கள் மனதை நிலையாக வைத்து கொள்ளுங்கள், ஆசிலேட்டடாக இருக்காத, அப்படி எப்படியும் சஞ்சலமாக இருந்து கொண்டே இருக்காதே, அதை உறுதியாக ஒரு நிலைப்படுத்து அப்படின்னு தான் சொல்லுகிறார்கள். நீங்கள் படும் இந்த கஷ்டம் ஒரு நாள் கண்டிப்பாக முடிவுக்கு வரும் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை உங்களுக்கு கொடுக்கும். அதுக்கு தான் இதுவும் கடந்து போகும் அப்படின்னு. இதை ஒவ்வொருத்தரும் தன்னுடைய வாழ்க்கையிலே கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையிலே சந்தித்திருப்பீர்கள் என்பது தான் உண்மை. இது என் வாழ்க்கையிலையும் நிறையா வந்திருக்கு. உங்கள் வாழ்க்கையிலையும் கண்டிப்பாக நீங்கள்லாம் இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற தருணத்தை நீங்களும் கண்டிப்பாக சந்தித்திருப்பீர்கள் என்பது ஒரு யதார்த்தமான உண்மைதான். நான் கூட நண்பர் ஒருத்தர் வீட்டு கல்யாணத்துக்கு போனேன். ரொம்ப நீண்ட நெடுங்காலத்திற்கும் நடந்த ஒரு சம்பவம் இது. அப்படி முதல் நாள் நைட்டே போயிட்டோம். அவர் ரெகுலர் கஸ்டமர் எங்கள் பேங்க்குன்னு வச்சிங்களேன். நாங்கள் பேங்க்லேருந்து நிறைய பேர் போயிருந்தோம். ஏன்னா ஒரு ஃப்ரெண்ட்லியாக பழகக்கூடியவர். அதனால் முதல் நாள் நைட்டு நாங்கள் போனோம். ரூம்லாம் போட்டு கொடுத்துருந்தாங்க, தங்கியிருந்தோம். காலையில் மாப்பிள்ளையை காணோம். காலையில் முகூர்த்த நேரத்துக்கு மாப்பிள்ளையை காணோம். என்ன செய்கிறதுன்னு ஒருத்தருக்குமே ஒன்றும் புரியல. எல்லாம் முகமெல்லாம் கலங்கி போய் நிற்கிறாங்க. மாப்பிள்ளை வீட்டார் பேயடிச்சது மாதிரி இருக்காங்க. பெண் வீட்டார்களாக கதறி அழுக தொடங்கி விட்டார்கள். என்னோட கல்யாணம் நின்று போச்சு, மாப்பிள்ளையை காணும். எங்கே பார்த்தாலும் தேடி தேடி பார்க்குறாங்க. என்ன ஆச்சுன்னே தெரியல, எங்கே போனார்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கவே இல்லை அவர் கடைசி வரைக்கும். முகூர்த்த நேரம் நெருங்கி விட்டது. அங்கே புரோகிதர் என்ன செய்கிறதுன்னு அவருக்கும் ஒன்றும் புரியலை. இருக்கிறதா போகிறதா அப்படிங்கிறது மாதிரி நாங்களும் முடிவுக்கு வந்து விட்டோம். இருந்தவர்களும் முடிவு செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். சரி, இதுக்கு மேலே இருந்து பாவம் அவங்க ஒவ்வொருத்தரும் கத்திக்கிட்டு இருக்காங்க. மாப்பிள்ளை வீட்டில் என்ன செய்யறதுல எல்லாம் திட்டு வாங்கிட்டு இருக்கான் மாப்பிள்ளை வீட்டை சேர்ந்தவன்லாம். அந்த மாதிரி நேரத்தில் சரி கிளம்பிடுவோம் அப்படின்னு நினச்சோம். அப்போ தான் மாப்பிள்ளையினுடைய தம்பி வந்தார். அந்த மணப்பெண் விரும்பினால் நான் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறேன் அப்படின்னு சொன்னார். அந்த பொண்ணை போய் உடனே என்ன கேட்டாங்க, வேறு ஒன்றும் ஆல்டர்னேட்டிவ் அப்போ இல்லை. உடனே போய் அந்த பொண்ணை கேட்டாங்க. அந்த பொண்ணும் சம்மதம் தெரிவித்தார். அதே முகூர்த்தத்தில் அதே பெண் பத்திரிகையில் பெயரில்லாத வேறு ஒரு மாப்பிள்ளையுடன் திருமணம் இனிதே நிறைவேறியது. அனைவர் மனதிலும் மகிழ்ச்சி. பெண் வீட்டாரும் மாப்பிள்ளை வீட்டாரும் மாப்பிள்ளைக்கு மாறி மாறி நன்றி சொல்லி கொண்டிருந்தார்கள். அவர்கள் அன்று அந்த மாப்பிள்ளை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹீரோவாக மிளிர்ந்தார் அப்படின்னு தான் சொல்லணும். சாதாரணமாக அட்டன் பண்ண வந்தவர் அவர் சூப்பர் ஹீரோவாக அன்னைக்கு இருந்தார் அப்படின்னு தான் சொல்லணும். இன்று அவங்க பிள்ளைங்கள்லாம் கூட பெரிய அளவில் வளர்ந்து அவங்க பேரன் பேத்திகள்லாம் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இது ஒரு மகிழ்ச்சியான சூழல். ஆரம்பிக்கும்போது அது மகிழ்ச்சியான சூழலாக இருந்தது அந்த திருமணம். அது கடந்தது. பின் பதட்டமான சூழல் கவி கொண்டிருந்தது. அதற்கு பிறகு மீண்டும் மகிழ்ச்சியே வென்றது. இதெல்லாமே அந்த முகூர்த்த நேரத்துக்குள்ளே நடந்தது. பாருங்கள், நல்ல நேரத்தில் கெட்டதும் வரும், நல்லதும் வரும், இதுவும் கடந்து போகும். இதுதான். இதுபோல் பல சந்தர்ப்பங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கண்டிருக்கலாம். அவங்கவுங்களுக்கு கேட்டிங்கன்னா ஒரு கதை நீங்கள் வச்சுருப்பீங்க. என் வாழ்க்கை முழுவதுமே இதை சொல்லியே கழிந்து போகிறது என்றால் மிகையாகாது. அது போலத்தான் உங்களுடைய வாழ்க்கையும். நான் விரும்பிய எதையுமே அந்தந்த நேரங்களில் பெற்றதே இல்லை என்று தான் நானும் சொல்லுவேன், நீங்களும் சொல்வீர்கள். ஏதாவது டென்டேட்டிவாக நீங்கள் குறிப்பு எடுத்து வச்சுருந்தீங்கன்னா, ஒன்றும் எஸ்எஸ்எல்சி படிக்கணும், அதுக்கு மேலே நம்ம காலேஜ் படிக்கணும் அப்படிங்கிறது திட்டமிடப்பட்டு பல பேரால் நமக்காக ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு உதவியோடு நாம் செய்யக்கூடிய ஒரு செயல்பாடு அந்த பள்ளி கல்வியும் கல்லூரி கல்வியும். அது வேணால் உங்களுக்கு நிறைவேறியிருக்கலாம். அதற்கப்புறம் நீங்கள் நினச்சது மாதிரி என்னென்ன நடந்தது சொல்லுங்கள் பார்ப்போம். எதுவுமே நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போல்லாம் இந்த மோதிரத்தில் இருக்கிறத நாம் தேய்ச்சி பார்த்துக்கிட்டே இருக்கிறதாங்க நல்லது. அது மாதிரி ஒவ்வொருத்தரும் அந்தந்த கஷ்டமான சூழ்நிலையிலையும் நான் இருந்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போதெல்லாம் இந்த இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிறத நீங்கள் அந்த வார்த்தையை சொன்னாலே அது கடந்து போய்விடும் என்பது தான் உண்மை. அதுவும் நன்றாக பிறருடைய பார்வையிலே என் காரியங்களுக்கு நான் பார்க்கும்போது ஈட்டிய வினைகள் தன் விருப்பம் போல் நடந்து கொண்டு போகிறது என்பது தான் எனக்கு நன்றாகவே தெரிந்தது. அப்போ வினைங்கிறது ரொம்ப படிக்கலை, ஒரு தெரியாத காலம். அந்த மாதிரி நன்றாக படிக்க நல்லாவே தெரியும். அன்னன்னைக்கு காலையில் அன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளே ஏதோ ஒரு இடர் நமக்கு சூழ்நிலையில் வரும். அதை நாம் தாண்டி சென்று தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது நமக்கு நன்றாக விளங்கும். இது என்னுடைய நம்பிக்கை. இப்படித்தான் ஒவ்வொரு வாழ்க்கையும் கடந்து கொண்டே போகிறது. ஆக என்ன நல்லது நடந்தாலும் என்ன கெடுதல் நடந்தாலும்
இது நம்மால் தான் நடக்குது, அதை நாம் கடந்து தான் செல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு உணர்வோடு நாம் வாழ வேண்டும். இதுக்கு காரணம் வேறு யாரும் தேடினீங்கன்னா அதை கடக்கிறது ரொம்ப ரொம்ப நேரம் ஆகும். இது எல்லாம் நம்ம தான், நம்மளுடைய ஈட்டிய வினைதான் காரணம். ஆக அதனால தான் இந்த சூழலே இருக்கிறது. இந்த நிமித்தங்களுக்கு காரணம் நாம தான் அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த நிமித்தத்திலேருந்து வெளியே வருவதற்கு உதவி செய்வது தான் இந்த இதுவும் கடந்து போகும் என்ற இந்த ஃப்ரேஸ். ஆனால் எதுவும் மறந்து போவதில்லை என்பது தான் உண்மை. அங்கே அந்த இடத்துல நாம் கொஞ்சம் சிக்கிக்கொள்கிறோம். இதுவும் கடந்து போகும் என்பது உண்மைதான். ஆனால் அந்த சூழலில் நடந்த சம்பவங்கள், அப்பயே அந்த சம்பவத்தினால் நமக்கு ஏற்பட்ட காயங்கள் மறந்து போவதில்லை என்பது தான் உண்மை. அங்கேதான் மனதில் வருத்தம், கவலை எல்லாம் குடிகொண்டு விடுகின்றன. அதையும் கடப்பது தான் உண்மையாக கடந்து போதல். இதைத்தான் ஞானியர்கள் வழிகாட்டி நமக்கு பல வகைகளையும் அதிலிருந்து எப்படி வெளியில் வர்றதுங்கிற வழிகாட்டுதலை தான் நமக்கு அளித்திருக்கிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். அந்த காலம் மட்டும் கடந்தால் போதாது, அதில் ஏற்பட்ட ரணமும் கலந்து போக வேண்டும் என்பதுதான் இந்த வார்த்தையின் முக்கியமான நோக்கம். இது உண்மையில் சொல்லப்போனால் ஒரு வேடிக்கையாக இருந்தாலும் ஒரு நல்ல கதையை ஒருத்தர் வெளிநாட்டில் எழுதினார். உங்களுக்கெல்லாம் தெரியுமோ தெரியாதா, அவர் படிச்சிருக்கலாம் நீங்கள். ஏன்னா அவருடைய கதைகள் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ரோமன் கார்வர் அப்படின்னு சொல்லி அமெரிக்க எழுத்தாளர், சென்ற நூற்றாண்டிலே வாழ்ந்தவர். ஒரு ஒரு பெரிய எழுத்தாளர்னு தான் சொல்லலாம். பல சிறுகதைகளை எழுதியுள்ளார். ஒரு தமிழாக்கத்துலேயும் வந்தது, ஆங்கிலத்திலையும் அந்த கதையை நீங்கள்லாம் யாரும் படிச்சிருக்கலாம். நான் படித்தேன். எ ஸ்மால் குட் திங் அப்படின்னு ஒரு தலைப்பில் தான் அவர் எழுதியிருப்பார். அந்த கதையில் வந்து சிலவற்றை மட்டும், அந்த சில சம்பவங்களை மட்டும் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படிங்கிறத அவர் குறிப்பிடுறாருன்னா, ஒரு சனிக்கிழமை மத்தியானம் என்ன பண்ணுறாங்க, அவங்க ஃபேமிலியில் பையனுக்கு மண்டே அன்னைக்கு பர்த்டே வருது. ஆன் அப்படிங்கிறவங்க தாய் பேர். அவங்க என்ன பண்ணுறாங்க, உடனே பக்கத்தில் இருக்கிற ஒரு ஷாப்புக்கு ஃபோன் பண்ணி ஷாப்பிங் சென்டருக்கு போய் காரில் போகிறாங்க. அப்போ காரில் சென்ற நூற்றாண்டு தானே, காரில் போய் அவங்க ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க ஒரு கேக்கில். அங்கே இருக்கிற பேக்கர் என்ன பண்ணுறாங்க, அந்த ரொட்டி தயாரிப்பாளர்னு சொல்லுவாங்க பேக்கர், அந்த பேக்கரி ஷாப்பில் கொடுக்கும்போது அங்கே இருக்கிற பேக்கரை அந்த ஆர்டரை வாங்கிக்கிறாரு. அவர் ரொம்ப பேச மாட்டார் அந்த ஆள். வாங்கிட்டு ஒரு இன்றைக்கி திங்கக்கிழமை காலையில் கேக்கு தயாராகிவிடும், நீங்கள் வந்து எடுத்து செல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு அவர். இவங்க பணத்தை கொடுத்துட்டு வந்துட்டாங்க. திங்கட்கிழமை காலை அவங்க அந்த பையன் வந்து ஒரு 8 வயசு பையன். அவன் பேர் ஸ்காட்டி அப்படின்னு பேர் அவனுக்கு. அந்த ஸ்காட்டி என்ன பண்ணுறான், பள்ளிக்கூடத்துக்கு போகலாம், அப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் பார்த்து கூப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிளம்பி போகிறான். ஏன்னா அன்றைக்கி ஈவினிங் வந்து பர்த்டே. பள்ளிக்கூடத்துக்கு போனால் எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு பார்ட்டி வச்சுக்கலாம். ஏன்னா வெளிநாட்டில் உள்ள ஒரு முறை தான் அந்த பர்த்டேக்கு எல்லாரையும் இன்வைட் பண்ணுறது, கேக் வெட்டுறது. இதெல்லாம் இன்றைக்கி நம்ம நாட்டில் இருக்கிறது மாதிரி ஆகிப்போச்சு. நம்மளுடைய இதில் அது கலாச்சாரம், அங்கேருந்து வந்தது தான் அது. அவர்கள் ஒன்றே போய் அழைக்கிறதுக்காக போகிறான். அப்போ போகும்போது ஒரு 2 ரோடு 2 அஸ்வசம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி கட்டிங்கில் போகும்போது பெடஸ்ட்ரியன் கிராஸ் வரும்போது ஒரு காரு அந்த நேரத்தில் அவங்க கவனிக்காமல் போயிடுறான். ஒரு கார் மோதி விட்டது. மோதிட்டோன்னே அவன் கீழே விழுந்துட்டான். அந்த ஸ்காட்டி விழுந்தோடனே என்ன பண்ணால் உடனே ஏந்திரிச்சிட்டான். அவனுக்கு ஒன்றும் பெரிய காயமாக தெரியல. ஏந்திரிச்சு நின்றுட்டு உடனே நடந்தோடனே அந்த காரை நிறுத்திட்டு வந்து அவர் பார்க்குறாரு. பையன்தான் ஏந்திரிச்சு போயிட்டானே, நல்லா இருக்கியானான்னு கேட்குறாரு. அவன் உண்மையே சொல்லாமல் போயிட்டுருக்கான். சரி, பையனுக்கு சரியாக பிடிச்சிட்டு அவரும் கார் எடுத்துகிட்டு போயிட்டார். அந்த விபத்து நடந்து கொஞ்சம் நேரத்துக்கெல்லாம் கொஞ்சம் தூரம் நடந்து போகிறான், மயக்கம் போட்டு விழுந்துட்டான் அந்த பையன். திருப்பி என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவங்க சுற்றி இருக்கிறவங்களாம் உடனே சொல்லி யாருன்னு தெரிஞ்சது அவங்க அம்மா அப்பாவுக்கு சொல்கிறாங்க. அவங்க உடனே வந்து அந்த பையனை ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்குறாங்க. அவங்க அப்பா பேர் ஹோவர்ட். அந்த ஹோவர்ட்டும் அந்த ஆனும் அங்கே என்ன செய்யறது தெரியுமா, ரொம்ப டென்ஸாக உட்காந்துருக்காங்க. அப்படியே என்னடா அப்படி ஆகிப்போச்சு இந்த நேரத்தில், இன்றைக்கி சாயங்காலம் வேறு நம்ம இது வச்சுருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு, பர்த்டே வச்சுருக்கோமே, கேக்கெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கோம், இந்த நேரத்தில் இப்படி ஆகிப்போச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப மன வருத்தத்தோடு உட்காந்துருக்காங்க. ஆனால் சுற்றி இருக்கிறானா அவன் இஷ்டத்துக்கு வந்தவங்களோட பேசிகிட்டு இருக்கான். அந்த பக்கம் கேன்டீனில் போய் ஒருத்தன் சாப்பிட்டுட்டு இருக்கான். அவங்க வந்து இயல்பாக இருந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம பிள்ளைக்கு எப்படி இருக்கிற, இவங்கெல்லாம் இப்படி இருக்கிறானே அப்படின்னு சொல்லி சுற்றி இருக்கிறவங்களாம் பார்த்துட்டு ஒருத்தன் கூட நம்மள்கிட்ட என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கூட கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்காங்க. அப்புறமோ அந்த ரிசப்ஷனில் இருக்கிற அந்த மேடத்துக்கிட்ட கிடணும், நர்ஸுக்கிட்ட கிடணும், அவங்க ஒரு டாக்டரை என்கேஜ் பண்ணி விட்றாங்க. அவங்க உள்ளே போய் பார்த்து அந்த டாக்டர்கிட்ட சொல்லி அட்மிஷன் போடுறாங்க. அந்த பையனுக்கு அப்பவும் நினைவு வரவில்லை. அன்றைக்கி சாயங்காலம்
வர ஆரம்பிச்சிடுச்சு. உடனே இவங்க 2 பேரும் காலையில் குளிக்காமல் கொள்ளாமல் அந்த குழந்தைய கொண்டாந்து சேர்த்துட்டு இருந்ததுனால நம்ம போய் குளிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அந்த ஹோவர்ட் மட்டும் போகிறார் அவங்க அப்பா. போயிட்டு வீட்டுக்கு போய் குளிக்கிறதுக்காக ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு குளிக்கிறதுக்கு போகிற நேரத்துக்கு தொலைபேசி வருகிறது. அங்கேருந்து குரல் கேட்குது. என்னன்னு சொன்னாக்கா, அந்த பேக்கர் ஃபோன் பண்ணுறார். இந்த மாதிரி ஆர்டர் பண்ண கேக் ரெடியாக இருக்குது, உடனே வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. யார் அவன்கிட்ட கேக்கெல்லாம் கொடுத்துன்னு சொல்லி கோவமாக இருந்தாலும் வச்சிடறான். ஏன்னா அந்த ஹோவர்ட்டுக்கு தெரியாத ஆன் போய் ஆர்டர் கொடுத்தது. அதனால் வச்சுட்டோன்னே திருப்பி இவர் குளிச்சுட்டு திருப்பி வரும்போது மறுபடியும் ரிங் பண்ணுறான். அந்த ஆளே ராங் நம்பர் சொல்லிட்டு வச்சுட்டு இவர் உடனே ஆஸ்பத்திரிக்கு போகலான்னு சொல்லிட்டு திருப்பி கிளம்புறார். உடனே அந்த அம்மா ஃபோன் பண்ணுறாங்க, நாமெல்லாம் வந்துட்டோம், நம்ம வீட்டு நாய்க்கு ஒன்றுமே சாப்பாடே இன்றைக்கி வைக்கலைங்க, ஏதாவது வச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, ஏதோ கொஞ்சம் அந்த நாய்க்காக ஒரு உணவை தயாரித்து அந்த நாய்க்கு கொடுத்துட்டு அவர் கிளம்புறாரு. அந்த நாய்க்கு முதல்ல உள்ளே வரும்போதே பிடிச்சி இவர் இருக்கக்கூடாது, அவர் வந்தோடனே சாப்பாடு போடுவார்னு எதிர்பார்க்குது, இவர் ஒன்றும் கொடுக்கல அப்படிங்கிறதெல்லாம் அந்த நாயை அவதானித்து எழுதியிருப்பார் அவர். வேடிக்கையாக அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த சூழ்நிலை மிக அருமையாக அதை நீங்கள் படிச்சிங்கன்னா புரிந்து கொள்ளலாம். ஒரு நாய் கூட எந்த அளவுக்கு தன்னுடைய எஜமானனை கவனிக்கிறது, அவனை ஏதோ ஒரு சோர்வாக இருக்கிறான், அவனுக்கு ஏதோ ஒரு சோகமான ஒரு விஷயம் நடந்திருக்கிறது அப்படிங்கிறது அது புரிந்து கொண்டதாக எழுதியிருப்பார் அந்த ரேமன் கார்வருங்கிறவர். ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த கதையை நீங்கள் படிச்சிங்கன்னா. அந்த சம்பவத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன். அந்த வர்ணனை, அந்த சைக்காலஜிக்கலாக இருக்கக்கூடிய அந்த வே ஆஃப் ரைட்டிங் நீங்கள் படிச்சிங்கன்னா ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கெல்லாம். அப்போ அந்த ஸ்காட்டி பரிசோதிக்கிறாரு. மறுபடியும் அந்த பையன் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எழுந்துச்சிருவான், நல்லா தான் இருக்கான் அப்படின்னு சொன்னோன்னா அவன் கண் விழித்து பார்க்கறான, திருப்பி கண்ணை மூடிடுறான். உடனே இவங்க ஃபோன் பண்ணுறாங்க வீட்டுக்கு, இந்த மாதிரி கண் விழிச்சான் இப்போ தான் அப்படின்னு சொன்னோன்னே அவர் உடனே கிளம்பி இங்கே வர்றாரு. அன்றைக்கி நைட்டு பூரா உட்காந்துருக்காங்க, அந்த பையன் கண் விழிக்கவே இல்லை. அப்புறம் ஒன்று அதுக்குன்னே உள்ள மூளை சம்மந்தப்பட்ட டாக்டர்கிட்ட சொன்னோன்னா அவர் வர்றாரு. அவர் வந்து பார்த்துட்டு ஒரு எக்ஸ்ரே எடுக்கணும், அப்புறம் ஸ்கேன் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க அதெல்லாம் எடுத்து பார்க்குறாங்க. பார்த்ததுக்கு பிற்பாடு இது வந்து கோமா மாதிரி தெரியல, பட் மூளையில் ஏதோ ஒரு பாதிப்பு இருக்குது, அதனால தான் அப்படி இருக்காங்க. அநேகமாக காலையில் எழுந்திரிச்சிருவான் அப்படின்னு சொன்னோன்னே இன்றைக்கி ஈவினிங்குள்ளே எழுந்திரிச்சிருவானா. ஒரு நைட்டு 7-7:30 மணிக்கு கேட்குறாங்க. ஏன்னா அவனுக்கு பர்த்டே இன்றைக்கி போய் நாங்கள் கொண்டாடலான்னு இருக்கோன்னா அது கொஞ்சம் சந்தேகம்தான், இன்றைக்கி நீங்கள் கொண்டாடுவது கஷ்டம்தான் அப்படிங்கிறது மாதிரி சொல்லிடுறாரு அந்த டாக்டர். உடனே இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சங்கடம் அதிகமாக போய்விடுகிறது. அந்த பையனும் ஏந்திரிக்கலை. என்னடா எல்லாரையும் நம்ம இன்வைட் பண்ணியிருக்கோம், ஒருத்தருக்கும் நம்ம இந்த செய்தியை சொல்லவும் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே எல்லாம் கெஸ்ட்டு கூப்பிட்டவங்களாம் வந்துட்டு திரும்பி போவாங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து விடுகிறது. அதனால் வீட்டுக்கு வந்து சொல்லிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அந்த அவங்க ஃபாதர் கிளம்புற அந்த ஹாவர்ட் கிளம்புற நேரத்துக்கு டாக்டர் வந்து சொல்கிறாரு, நாங்கள் எவ்வளவோ முயற்சி பண்ணோம், இந்த பையனை காப்பாற்ற முடியல, அவன் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த குழந்தை இறந்து விடுகிறான் ஸ்காட்டி. இவங்க 2 பேரும் உட்காந்து அழுகுறாங்க. அங்கேயே என்ன செய்கிறதுனே தெரியல. சுற்றி இருக்கிறவங்கலாம் பரிதாபம் பார்த்துட்டு அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க. இங்கே ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் இருப்பாங்க. அவங்கவுங்க பேஷண்ட்டை பார்க்கறதுக்கு போயிடுறாங்க. இவங்க என்னடா ஒருத்தருமே ஹெல்ப் பண்ணலையே, எப்படி நம்ம இதை மற்றவங்கள்ட்ட சொல்கிறது அப்படிங்கிறது மாதிரி திகைத்து கொண்டு இருக்கும்போது ஒரு சில நண்பர்கள் வருகிறார்கள். அவங்கெல்லாம் என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்குறாங்க. அவங்கள்ட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிவிட்டு உடனே அதை விட்டு கிளம்பி போகிறாங்க. போகும்போது வீட்டுக்கு போனோன்னே உடனடியாக அதை எடுத்துகிட்டு வர முடியாது, ஏன்னா அந்த பிரேத பரிசோதனை போக்குவரத்து அதெல்லாம் இருக்கும்ல. அதனால் இவங்க காலையில் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி விட்றாங்க ஹாஸ்பிட்டலில். அவங்க எவ்வளோ நேரம் அங்கே இருக்கிறது சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு எல்லாரையும் நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. மறுபடியும் அந்த ஃபோன் வருது. இவங்களுக்கு ரொம்ப கோபமாக இருக்குது. இந்த மாதிரி சூழ்நிலை தெரியாமல் இந்த ஆள் ஃபோன் பண்ணிகிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்லேயே ஏறி 2 பேரும் அந்த பேக்கரை பார்க்குறதுக்கு போகிறாங்க. அந்த ஷாப்பிங் சென்டரில் போய் அந்த ஆளை போய் பார்த்தோன்னே இவங்க 2 பேரையும் பார்த்தோன்னா அவன் அங்கேருந்து வந்து சொல்கிறான், என்னங்க முந்தா நாளே நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்க, நாங்கள் ரெடியாக வச்சுருக்கோம், நேற்று நைட்டும் நீங்கள் வரல, இது வீணாக போயிடுமே இந்த கேக்கு, நீங்கள் இப்போயாவது எடுத்துகிட்டு போகிறீங்களான்னொன்னே கண்ணாம்னா அந்த அம்மா திட்டுறாங்க. உனக்கு நிலைமை தெரியாமல் நீ பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவனுக்கு எத்தாப்பில் அழுகுறாங்க. அந்த ஆளுக்கு ஒன்றுமே புரியல. என்னங்க நான் என்ன ரேட்டாக கூட சொல்லிட்டேன், இப்போ வேணாலும் நீங்கள் உங்களுக்கு என்ன ரேட்டு கொடுக்க முடியுமோ கொடுத்து எடுத்துகிட்டு போங்க, அது என்னங்க பண்ணுறது, நாங்கள் என்னமோ தூக்கி தான் போடணுங்கிற மாதிரி அவன் பிஸ்னஸ் மைண்டாக பேசி கொண்டு இருக்கிறான். அப்புறம் தான் இந்த அவங்க ஃபாதர் ஹாவர்டு சொல்கிறாரு, இந்த மாதிரி என் பையன் இறந்து போயிட்டான்ப்பா, இந்த நேரத்தில் நீ இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கியே, இது வந்து ஒரு துக்கமான சூழ்நிலையில் நீ சந்தோஷமான விஷயத்தெல்லாம் நீ பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுகிறார். அப்போ அந்த ஆளுக்கு அப்போ தான் புரியுது, நீங்கள் வந்தோடனே என்கிட்ட சொல்லவே இல்லை, நீங்கள் என்ன மாதிரி இருக்கிறீங்க மனோநிலைங்கிறது எனக்கு எப்படி தெரியும்,
தெரிஞ்சிருந்தால் நான் அதை சொல்லியிருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லிவிட்டு கொஞ்ச நேரம் அவங்க 2 பேருக்கும் ஆறுதல் சொல்லுகிறார். அவங்க 2 பேரையும் ஒரு நாற்காலியில் உட்கார வைக்கிறார். உட்கார வச்சுக்கிட்டு அவர் சொல்கிறாரு, நீங்கள் இப்படியே அழுதுகிட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கி காலையிலேருந்து நீங்கள் சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க. கண்டிப்பாக நீங்கள் 2 பேரும் பட்னியாக தான் இருப்பீங்க. ஏன்னா உங்கள் குழந்தை இப்படி இருக்கிறதுனால நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு கேக்கு 2 எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு அவங்க 2 பேருக்கும். அவங்க 2 பேரையும் வாங்கி சாப்பிட முடியல. அதை நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும். ஏன்னு சொன்னால், யார் இருந்தாலும் யார் போனாலும் நமக்கு வயிறுன்னு ஒன்று இருக்குது. அந்த வயிறு உங்களுக்கு இன்றைக்கி இல்லை நாளையும் நாளைக்காவது சாப்பிட உங்களை தூண்டும். இன்றைக்கே தூண்டி இருக்கும், நீங்கள் அதை கவனிக்கவில்லை. அதனால் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சாப்பாட்டை நாம் யாரும் நிறுத்தவே முடியாது. நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். அதை வாங்கி அவங்க 2 பேரும் சாப்பிட்றாங்க. 2 கேக்கு சாப்பிட்டதுக்கப்புறம் அவங்க சாப்பிட்ற வேகத்தை வச்சே மறுபடியும் 2 கேக்கு கொண்டாந்து கொடுக்குறாரு. அவங்க 2 பேரும் மறுபடியும் அதை வாங்கி சாப்பிடுகிறார்கள். அவர்களுக்கே தெரியவில்லை பசி இருந்தது. அப்போ அதுக்கப்புறம் மனம்தான் தன் உடலை தடையாக இருந்திருக்கு அப்படிங்கிறதே அவங்க தெரிந்து கொள்கிறார்கள். அப்போ தான் அதன் பிறகு 2 பேரும் சாப்பிட்டுட்டு அங்கே ஒரு காஃபி போட்டு கொடுக்குறாரு. சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வருங்கிறாங்க. அதன் பிறகு வேறு மாதிரி கதை போயிட்டே இருக்கும். இப்படிப்பட்ட நேரத்தில் எல்லோருமே ஒவ்வொரு வீட்டிலையும் இந்த மாதிரி ஒரு இழவு விழுந்துருச்சுன்னா சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படுவாங்க. ஆனால் சுற்றி இருக்கிறவங்களாம் கஷ்டப்படுவாங்களா இல்லையாங்கிறது கூட தெரியாமல் ஒரு காலத்தில் இருந்தாங்கன்னு தான் சொல்லணும். ஆனால் இப்போல்லாம் கொஞ்சம் மாறி போச்சு. இப்படிப்பட்ட நேரத்தில் ஏதாவது சாப்பிடுவது தான் நல்லது அப்படிங்கிற ஒரு முறையை கொண்டு வந்ததே இது போன்ற ஒரு இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற சிந்தனையில் தான் கொண்டு வரப்பட்டதாக சொல்லப்படுகிறது. எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் மனிதனுக்கு பசிக்கத்தான் செய்யும். கஷ்டம் இருந்தாலும் சாப்பிட்டு வையுங்கள் அப்படின்னு சொல்லி தான் அந்த கதையை அவர் முடித்திருப்பார். அதுபோல தான் எல்லோருடைய வாழ்க்கையிலுமே இதுபோல் சந்தர்ப்பங்கள் வந்து கொண்டு தான் இருக்கும். அதையும் நாம் கடந்து கொண்டு தான் சென்று கொண்டிருக்கிறோம். இதனால் சுகமோ துக்கமோ நம் உடலுக்கு தெரியாது. இது மனம்தான் வரையறை செய்கிறது. அதனால் நீங்கள் உடலுக்கு வஞ்சனை செய்து விடாதீர்கள். சில நாட்களில் இந்த தருணமும் அடிக்கடி வருவது மறந்து போகும் அப்படின்னா கடைசியில் முடிச்சிருப்பார் அவர். ரொம்ப அருமையான ஒரு ஸ்டோரி தான் சொல்லணும். அதை நீங்கள் படித்து பார்த்தா தான் உங்களுக்கு அதனுடைய அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய கருத்து உங்களுக்கு புரியும் என்று சொல்லிக்கொள்கிறேன். ஜென்ரலாக சாப்பாடு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ரோட் சைடு கடையில் போய் நீங்கள் கேட்டிங்கனால அந்த தோசை போடுற ஆள் கூட சொல்லுவான், காலையில் நாங்கள் ஆரம்பித்தோம்னா ராத்திரி 9 மணி வரைக்கும் வந்து தின்னுட்டு தான் சார் இருக்கான் ஒவ்வொருத்தனும் அப்படின்னு வேடிக்கையாக சொல்லுவாங்க அவங்கெல்லாம். ஆனால் எவ்வளோ கஷ்டத்தில் தான் அந்த பக்கம் போவாங்க. அதை பார்த்தோன்னே அந்த பசி நேரம் வந்து அவங்கவுங்க சாப்பிட்டு தான் போவாங்க. 2 மணிக்கு கூட தோசை கேட்குற ஆள்லாம் இருக்குது சார்னு ஒரு ஆள் சொன்னார் நாங்கள் போகும்போது. அந்த மாதிரி எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நம்ம அன்றாட வேலைகளிலும் நம்ம உணவு அருந்துவதிலிருந்தும் நாம் வெளியேறிவிடக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த ஃப்ரேஸ் நமக்கு சொல்லுது அப்படின்னு தான் அந்த கதாசிரியர் சொல்லுகிறார். இதுபோல் நாங்களும் ஒரு நேரத்தில் ஒரு விஷயத்தில் நாங்களும் அந்த மாதிரி அடிபட்டோம் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியப்படுத்துகிறார். நான் எங்கள் காலத்தில் ஒன்று நடந்ததுன்னு வச்சிங்களேன். ஜெர்சோ பார்க்க நாங்கள் போயிருந்தோம். ஜெர்சோ போயிட்டு அதை விட்டு பொழுதோடு வெளியில் வந்துடணும்னு சொல்லிட்டு கர்நாடகாவிலேருந்து வந்தப்போ சோந்தா மடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். அங்கேருந்து நைட்டு போய் அங்கே ஹால்ட் அடிச்சிடலாம்னு பாதி தூரம் வந்து அந்த சோந்தா மடத்துக்கு போகிற வழியில் ஹெவி ரெயின், நல்ல மழையில் மாட்டிக்கிட்டோம். அந்த மழையிலேருந்து நாங்கள் எந்த வழியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன நகரங்களெல்லாம் தாண்டும்போது ஒரு சாப்பிட்றதுக்கு இடமே கிடைக்கல. எல்லாமே என்வி ஷாப்பாக இருக்குது. எங்கே போனாலும் ஒன்று வெஜ்ஜு நான்வெஜ்ஜு இப்படியே போர்டு போட்டிருக்கான். அந்த ஊரெல்லாம் கடந்து கடைசியில் வந்து ஒரு இடத்துல டைவர்ஷன், மெயின் ரோடு சாகர்லேருந்து அந்த பாம்பே போகிற ரூட்டில் ஒரு டைவர்ஷன், அது வழியாக போய் தான் நம்ம சோந்தா மடத்துக்கு போகணும். அந்த சோந்தா மடத்துக்கு போகிறதுல டைவர்ஷனில் பெரிய இடத்துல ஒரு டீ கடை இருந்தது. அந்த கடையும் அப்போ தான் இழுத்து மூட ஆரம்பித்தார். சரி நம்ம இங்கே நின்னோம்னா அந்த மடையில் மாட்டிக்கணும், நம்ம நேராக போய் மடத்துக்கு போய் சேர்ந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரே கும்மி இருட்டு தான். ஃபஸ்ட் டைம் அப்போ தான் போகிறோம். எங்களுக்கு கண்டுபிடிக்கிறது கூட கஷ்டமாக தான் இருந்தது. அப்புறம் கண்டுபிடிச்சி சோந்தா மடத்துக்கு போய் அங்கே ஹால்ட்டுக்காக கேட்டோம். நல்ல நேரத்தில் ஒரு பெரிய ஹால் இருந்தது. எல்லோரும் வேன் எடுத்துகிட்டு போனவங்களாம் அங்கே தங்கிட்டோன்னு வச்சிங்களேன். தங்கினதுக்கு பிற்பாடு தான் சாப்பாடு ஞாபகமே வந்தது. அது வரைக்கும் எங்களுக்கு டக்குன்னு சாப்பிட்ணும், உடனே பசி எடுக்கும் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னு சொன்னால் இந்த இடர்லேருந்து நம்ம எப்படி நம்ம தப்பிச்சு போகிறது அப்படிங்கிறது தான் எல்லாருடைய சிந்தனையாக இருந்தது. பசி எடுத்தது கூட தெரியல. ஒரு 7 மணிக்கு பசி எடுத்தது. அங்கே போனால் வெஜ்ஜு நான்வெஜ்ஜு கடையாக இருந்தாலும் நாங்கள் யாருமே போகலை அப்படின்னு தான் சொல்லணும். அதையும் தாண்டி நாங்கள் வந்து இங்கே ரூம் எடுத்ததுக்கு அப்புறம் பசிச்சுது. அப்போ பார்த்தா 8:45 ஆகிடுச்சு. திருப்பி அது கிட்டத்தட்ட 9 கிலோமீட்டர் வரணும். திருப்பி வந்து எங்கேயாவது கடை இருக்கான்னு பார்த்தா இந்த கடையும் இழுத்து பூட்டிகிட்டு இருந்தார். அவர்கிட்ட போய் சொன்னோன்னே அவர் என்ன பார்த்தாரு,
இந்த நேரத்தில் ஒன்றுமே கிடைக்காதுங்களே, இங்கெல்லாம் 6:30 7 மணிக்கு மேலே ஒருத்தரும் வரமாட்டாங்க, நாங்கள் எதுவுமே கொடுக்க மாட்டோம், ஒரு டீ காஃபியே 7:30 மணிக்கு முடிஞ்சிருச்சுன்னா நாங்கள் ஏதாவது விற்கிதா கடையிலன்னு உட்காந்துருக்கேன் நான் அப்படின்ட்டாரு. இல்லை நாங்கள் ஒரு 10-12 பேர் வந்திருக்கோம், ஏதாவது சாப்பாடு கிடைச்சா தேவலாம், இங்கே எங்கேயாவது கிடைக்குமா அப்படின்னு கேட்குறோம். இங்கே எங்கேயுமே கிடைக்கிறதுக்கு வழி இல்லை அப்படின்னு அவர் அங்கே இருக்கிற கன்னடத்தில் சொல்கிறார். எங்களுக்கு நாங்கள் 2 பேரும் பேசுகிறது புரியல. நல்ல நேரம் அவங்களுடைய டாட்டர் வந்தாங்க. வந்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் ஆங்கிலமும் தெரிஞ்சிருந்தது, கொஞ்சம் தமிழும் தெரிஞ்சுது. அவங்க ஆங்கிலத்தில் உரையாடினார்கள். இந்த மாதிரி நாங்கள் ரொம்ப பசியாக இருக்கணும், ரொம்ப தூரத்துலேருந்து வந்தோம், காலையில் சாப்பிட்டது, இடையில ஜெர்சோ பார்க்க போனால் அங்கேயும் ஒன்றும் சாப்பிட்றதுக்கு கிடைக்கல, நேராக இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னோம். அந்த அம்மா உள்ளே போய் அவங்க அம்மாட்ட சொல்லி அவங்க தூங்கிட்டு இருந்தவங்கள எழுப்பிட்டு வந்து எங்களுக்கு சப்பாத்திலாம் சுட்டு கொடுத்தாங்க, சப்ஜியெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அங்கே சாப்பிட்டுட்டு அவங்க நன்றியை சொல்லிவிட்டு அவங்கள்ட்ட பேமெண்ட்டை கொடுத்துட்டு அதை இவங்களுக்கு வீட்டில் இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் நாங்கள் எடுத்து கொண்டு வந்தோம். அந்த சூழ்நிலை அன்னைக்கு கடந்து விட்டாலும் இன்றைக்கும் நாங்கள் அதை நினைவில் வைத்திருக்கிறோம் என்று தான் நான் சொல்ல வேண்டும். இதுபோல் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற தருணங்கள் நமக்கு வந்து கொண்டு தான் இருக்கும். ஆனால் அப்போதெல்லாம் நாம் அங்கிருந்து நாம் எடுத்துக்கொண்டு வர வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா அந்த அனுபவத்தை தாங்க. இந்த அனுபவம் தான் மற்ற காலத்தை கடந்தாலும் நம் மனசில் இருக்கக்கூடிய இறுக்கத்தை கடந்தாலும் எப்போவுமே நம்மகிட்ட இருக்க வேண்டியது இது ஒன்று தான். ஆக மனதிலே பதட்டமோ ஒரு கவலையோ எது இருந்தாலும் அந்த சூழ்நிலையில் யார் எப்போது அதை கடந்தீர்களோ அப்போ நாம் வைத்திருக்க வேண்டியது அந்த அனுபவத்தை மட்டும்தான். இன்றைக்கும் யாராவது சொந்த அமரத்துக்கு போகிறீங்கன்னு சொன்னால் இந்த நேரத்துக்குள்ளே போயிடுங்க, இந்த இடத்துல இது கிடைக்கும் அப்படின்னு நாங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு அன்றைக்கி அனுபவம் இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும். இதுபோல் பல அனுபவத்தை நாம் மற்றவருக்கு வழங்குவதற்காகவும் உருவானது தான் இந்த இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற அந்த ஃப்ரேஸ் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வாசகம் 6 காலங்களும் மாறி மாறி வரும் இயற்கையின் விதி இதுவே, அழியாத காயங்களை ஆற்றும் மாயங்களை அனுபவம் கொடுத்துடுமே, உடனே வலிகள் மறைந்து போகாது உடைந்து போகாதே, சில நாள் வரைக்கும் அதை சீண்டாதே, அதுவாய் மறக்கும் பின் தோன்றாதே அப்படின்னு ஒரு சின்ன கவிதை ஒரு காலத்தில் எழுதினது. மனம் ஒரு குழந்தை, அதுவே படைக்கும், அதுவே உடைக்கும், அதுவே மலரும், அதுவாய் உதிரும், இதுபோல் தன் இந்த கவலையே அதற்கு எப்போதும் தொடரும் என்று நினைக்கும். நாள்தோறும் ஏதோ மாறுதல் நடந்து கொண்டுதான் இருக்கும். வானும் மண்ணும் வாழும் வரை ஆறுதலும் வாழும். பேசாமல் நாம் வாழ்வை நகர்த்தி நகர்த்தி வாழ்ந்திடுவோம் என்பதுதான் உண்மை. நமது அன்றாட வாழ்வையில் சந்தோஷம், துயரம், வெற்றி, தோல்வி என்று எதுவுமே நிரந்தரமாக இருப்பதில்லை. தோல்வியை சந்திக்கும் போது கண்டிப்பாக வெற்றி காத்திருக்கிறது என்று நினைத்து இதுவும் கடந்து போகும் என்ற சொல்லை மனதிற்குள் வித்திட்டால் தோல்வியை கடந்து விடலாம். துயரம் நேர்ந்தால் மகிழ்ச்சி காத்திருக்காது, இத்துயரமும் கடந்து போகும். இந்த மனநிலை வந்தால் துன்பமும் கடந்து போகும். தன்னம்பிக்கை தான் இதுவும் என்று நாம் நினைத்தாலே அந்த இதுவும் கடந்து போகும் நமக்கு அதிக தைரியத்தை தான் வழங்கும். வாழ்க்கையில் முன்னேற தகுதியும் முக்கியம், தன்னம்பிக்கை அதைவிட முக்கியம். மனது காயப்படும் போது பேசுபவர்களை கடந்து விடுவோம். நம் மனம் காயப்பட்டாலும் அதை கடந்து செல்வதே ஆரோக்கியமான மனநிலை. டாக்டர் நோய் என்று சொன்னால் பரிசோதித்துவிட்டு என்ன சொல்லுகிறார்? மருந்து கொடுத்தால் சரியாகிவிடும், ஒன்றும் கவலைப்படாதீர்கள், சீக்கிரம் சரியாகிவிடும் என்று தான் கூறுகிறார். அது என்ன? இதுவும் கடந்து போகும் என்பதின் ரீமேக்கு தான், வேறு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் கண்டிப்பாக ஆரோக்கியமாக இருப்பீர்கள், நீங்கள் இந்த வியாதியிலிருந்து வெளியேறி விடுவீர்கள் என்பதைத்தான் இந்த இதுவும் கடந்து போகும் அங்கே நமக்கு தெரிவிப்பது. இதுவும் கடந்து போகும் இந்த வார்த்தையை தான் எதையும் கடந்து போகச் செய்யும் எத்தனை பெரிய நம்பிக்கையை தருகிறது. இப்போதைய நிலை நிரந்தரமில்லை என்ற தெளிவு இருந்தால் எப்பொழுதும் நிம்மதி. வாழ்க்கையில் இன்பமும் சந்தோஷமும் வெற்றியும் புகழும், ஏன் ஒரு கட்டத்தில் வாழ்க்கையுமே நாம் கடந்து போய்விடுவோம். அப்படி இருக்கையில் துன்பம் மட்டும் எப்படி நிலைத்திருக்கும்? இதுவும் கடந்து போகவே செய்யும். பறவையை பாருங்கள், அது விதைப்பதில்லை, அறுப்பதில்லை. அவை நிகழ்கால வாழ்வினை அழகாக வாழ்கின்ற உயிரினங்கள். மனிதர்கள் மட்டும் ஏதோ ஒன்றிற்காக கவலைப்பட்டு கொண்டே வாழ்கிறார்கள். இன்று உன்னுடையது, நாளை வேறொருவனதாக அது மாறிவிடுகிறது என்றுதான் கீதையும் உரைக்கிறது. இன்றைய நமது இன்ப துன்பங்களும் அவ்வாறே. தோல்வி வரும்போது தைரியமாக சொல்லுங்கள், இந்த தோல்வியை நான் கடந்து போவேன் என்று.
பிரியமானவர்களின் இழப்பு என்பது கூட அப்படியானதே. இந்த நிகழ்வுகளிலேயே நிலைத்து நிற்காமல் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி பயணியுங்கள். இதுவும் கடந்து போகும் என்று நினையுங்கள். கஷ்டங்கள் கடந்து போகும், சந்தோஷமும் கடந்து போகும், துயரம் கடந்து போகும், போதையும் கடந்து போகும், பயம் கடந்து போகும், சங்கடமும் கடந்து போகும், தற்பெருமை கடந்து போகும், துரோகமும் கடந்து போகும், அவநம்பிக்கை கடந்து போகும், புகழும் கடந்து போகும். எந்த சூழ்நிலையும் நிரந்தரமானது அல்ல. இறுதியாகவும் உறுதியாகவும் எதுவும் மறைந்து போகும். சூரியன் இடம் பெயர்வதில்லை, பூமி மட்டுமே சுழன்று இடம் மாறுகிறது. பூமி எக்கணமும் மாற்றத்துடன் தான் சுற்றும். இக்கணத்தின் மாற்றங்கள் கடந்தாலும் மனம் மட்டும் நகராமல் அக்கணத்தில் நினைக்கிறது. இது துல்லியமாய் கடந்தாலும் அதன் பதிவிலோ ஏற்ற இறக்கங்கள். இத்தருணம் இன்பமாயும் அத்தருணம் துன்பமாயும் மனத்தோற்றத்தின் மாய பதிவாய் நிலைக்கிறது. மாயத் தோற்றத்தில் மதிமயங்கா மனத்துடன் ஏற்றத்தாழ்வை சமநிலைப்படுத்த முயற்சி செய் என்பதே ஞானியரின் வாக்கு. இதுவும் மனதில் அதுவும் சமமாய் அமையும். ஏற்ற இரக்கமில்லா பயணமே வாழ்வின் விடுதலைக்கான பயணம். பூமியில் இருந்தாலும் சூரியனை போன்ற மனதுடன் வாழ வேண்டும். காலம் கடந்த பின்னும் இதை மறக்க மாட்டேன் என்று அடம்பிடித்தால் ஒரு நாள் மரணம் வந்து மொத்தமாய் அதை அள்ளி சென்றுவிடும் என்பதுதான் உண்மை. அதனால் வலிமையும் நம்பிக்கையும் மன உறுதியும் கொண்டு நம் வாழ்க்கையை வாழ்வோம் அழகாக. அனைவருக்கும் நன்றி.